ஹாய்ண்ணா, நான் லோயலா காலேஜ்லேருந்து வரேண்ணா. என் பேர் ஜாய். ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ண்ணா. சரி. நம்ம பாரம்பரிய கலைகள், நம்ம பாரம்பரியம், அதை பற்றி தான் நான் ரிசர்ச் பண்ணப்ப உங்களை பற்றி நிறையா தெரிய வந்துச்சு. சரின்னு உங்களை பற்றி 4-5 அறிவுரைகள் உங்கள்கிட்ட கேட்டு போகலாம், தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் வசந்த். நான் வேசார்பேட்டில் இருக்கிறேன். இந்த நாட்டுப்புற கலைகளில் நான் ஒரு 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் ஓனர் தான், எங்கள் ஓனர் இது தவிர்த்து சின்ன இதில் அவருத்துலேருந்து இப்போ நாங்கள் எடுத்து அதை பண்ணுறோம். இப்போ நாங்கள் வேலை செய்கிற பசங்களில் வந்து இது பண்ணுறோம். கோயில் வேலை பண்ணுறோம், அப்புறம் கல்யாண ப்ரோக்ராமு, மஞ்சள் நீராட்டு விழா, இந்தமாரி வேலைலாம் செய்கிறோம். எது கூப்பிட்டாலும் போயிட்டு நல்ல முறையில் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி நான் வாசிப்போம். இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக இருக்கிறோம். ஓகே. இப்போ உங்க ஓனருக்காக எடுத்து பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ ஓனர் உங்களுக்கு அண்ணன் அந்த மாதிரியா? அண்ணன், நம்ம கூட பிறக்காத ஒரு அண்ணன்றதுல நம்மளுக்கு எல்லாமே அவர் தான் பார்த்து நம்ம வேலை செய்யற பசங்களுக்கு இந்த மாரி ஒரு இதை கத்து கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன இதுல ஒரு தவிர்த்தாப்புல இப்ப அது அவர் எப்படி பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடி, அது போல இப்ப நாங்க திருப்பியும் அது மாதிரி மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே பண்ணோம், தப்பாட்டம். அவர் காட்டிய வழியை அப்படியே நீங்க பின்பற்றி அப்படியே போயிட்டு அவர் பேரு இன்னும் மரியாதை, அவர் வேலையை ஃபுல்லா நாங்க செஞ்சுட்டு வரோம். அவர் எப்படி இதை பாரம்பரியமாவே பின்பற்றி வந்திருக்காரு? ஆமா, அவரும் சின்ன வயசுல இருந்து இது வந்து ஒரு அவங்க அப்பா கத்துது அவருல இருந்து இது சின்ன வயசுல இருந்து அவரும் பண்ணுங்க. அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது படிக்கும் போதுல இருந்து அவரு இந்த வேலையில இருந்து ஒரு 30 வருஷம் இது அவரு இந்த ஃபீல்டுல இருந்தாரு. அவரு இந்த ஃபீல்டுல உங்களோட நோக்கம் என்ன இருக்குது? உங்களோட நோக்கம்னா இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள், உங்களை மாதிரி ஒரு கலையை வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துன்னு போனோம், அதுதான் நம்ம ஒரு ஆசை. இந்த கலையை வச்சு நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பாராட்டு வாங்கியிருக்கீங்க? எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டத்துல வந்து நீங்க போயிருக்கீங்க? இந்த கலையை வச்சு நாங்களும் காலேஜ் ப்ரோக்ராம்லாம் கூப்பிடுவாங்க, போவோம், தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன விருந்துலாம் கொடுத்து நம்மளுக்கு அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. போயிட்டு இந்த கலையினால நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குதுன்ட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் இப்ப அதிகமா இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல போனோம். இது ஒரு ஆசையா இருக்குது. ஆனா வாய்ப்பு எதுவும் அந்த அளவுக்கு வர மாட்டேது. பெருசா வளர்க்கறதுக்கு யாருமே இது இல்லை. இந்த இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், சங்கட்டமா இருக்குன்னா, திறமை இருந்தும் நம்மள வளர்க்கறதுக்கு, நம்ம வளர்றதுக்கு ஒரு இடம், வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. அது போல எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் கூப்பிட்டு ஒரு நல்ல இது பண்ணுங்க. இப்பெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்னால நம்மள கூப்பிடணும். எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துச்சா, எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் இதை வச்சு இது பண்றாங்க. கண்டிப்பா நம்மள எடுத்துன்னு வந்து வெளியில காட்ட மாட்டாங்க. இப்ப விஞ்ஞான காலங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போறதுனால நம்மள மாதிரி எல்லாம் வேலை இல்லாத வீட்டுல இருக்கிற இதே ஒரு தொழிலா நேசிச்சு இதுல இருக்கிறோம். நம்மளுக்கு வாய்ப்பு எதுவுமே ரொம்ப பிடிக்குமா இந்த தொழில் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். தெய்வம் படி தெய்வம் தான். கண்டிப்பா. அதாவது இது தவிர்த்து எதுவுமே நம்ம இது பண்ண மாட்டோம். ஒரு தெய்வமா நம்ம எப்படி நம்ம ஒரு ஒய்ஃப் மாரி, இது நம்ம ஒய்ஃப் எப்படி ஒரு அளவுக்கு நேசிக்கிறீங்க, பொக்கிஷமா அந்த அளவுக்கு நேசிப்போம். இது உருவாக்குறதுல இருந்து எல்லாமே நம்ம தான் போனோமே. இதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சின்ன சின்ன யூடியூப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் பாக்குறப்ப இந்த தப்பு நம்ம யூஸ் பண்றோம்ல, இதுல இப்ப வந்து பிளாஸ்டிக் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அந்த காலத்துல இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து அந்த மாட்டோட தோலை வச்சு மாட்டிருக்காங்க. இது ஏன் இப்ப யாராலுமே நம்ம மக்களால கண்ணுல பார்க்க முடியல? அந்த மாட்டு தோலை, அதுல வர வடிவம் உள்ள தப்ப ஏன் நம்மளால பார்க்க முடியல? அதுதான் சொல்லணும், காலம் மாறிச்சு. இப்ப அப்ப இருந்த சவுண்ட் வேற, இப்ப வந்து வேற. இப்ப வந்து அதுல இருந்து சவுண்டு, அதுல இருக்கிற ஒரு இசை வந்து யாராலையும் எப்படி சொல்ற, அப்ப நல்லா கேட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கும், வாசிக்கும் போது நல்லா இருக்கும். தோல்ல வாய்ச்சாலே அது ஒரு அற்புதமான ஒரு இசை. இப்போ வந்து அது இதெல்லாம் என்ன சவுண்டு, இதெல்லாம் என்னப்பா வாசிக்கிறீங்க, அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லை. காலம் மாறின உடனே ஆட்களும் மாறி இப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய மாட்டுது. அப்ப வாசிச்ச அந்த தோல் இசையெல்லாம் வந்து இப்ப வாய்ச்சா என்னப்பா இது வேணாம்ப்பா, அந்த அளவுக்கு சவுண்ட் வர மாட்டுது. ஆனா அதுல இருக்கிற வாசிக்கிற ஒரு இது வந்து நம்மளுக்கு தான் தெரியும். அது கண்டிப்பா இப்ப கேட்கறவங்களுக்கு தெரியாது, என்னப்பா இது இப்படி இருக்குதுன்னாங்க. இப்ப இதுல வாய்ச்சனா பரவாயில்ல, நல்லா சவுண்ட் ஆகுது. இந்த மைக்கால போட்டு வாய்ச்சிக்கல, பிளாஸ்டிக் போட்டு வாய்ச்சி இல்ல, இதுல வாய்ச்சாலப்பா பயங்கரமா இருக்குது சவுண்டு, இதான்பா சூப்பரா இருக்குது. இப்ப இருக்கிற காலத்துல இதுதான் விரும்புறாங்க. அது வெளியில எடுத்துன்னு வருவோம், நாங்க வெளியில எடுத்துன்னு வந்து ட்ரை பண்றோம். அது எப்படி சொல்ற, எங்களுக்கு கொடுக்குற ஒரு அந்த கல்யாண வேலையும் சரி, கோயில் வேலையும் சரி, அது வேணாம்பா இதுதான் வேணுன்ற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. ஆனா ஒரு ஆர்டிஸ்டா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அததான் விரும்புறீங்க. ஆமா, அதுதான் நீங்க மட்டுமா இல்ல எல்லா கலைஞர்களுமே? எல்லாருமே அதுதான் விரும்புங்க. எங்களுக்கு இது வாய்ச்சா கூட எங்களுக்கு அது வாய்ச்சாதான் ஒரு வாட்ச மாரியே இருக்கு. அப்படியா?
அது அவ்வளவு ஒரு புனிதமான ஒண்ணுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இல்லைன்னா நீங்க ஏன் அதை விரும்புறீங்க? அந்த சவுண்டுக்காவையா இல்ல உங்களுக்கு அந்த நீங்க யூஸ் பண்ற மெத்தட்னாலயா எதனால? அது நம்ம யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், அது கேட்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். நீங்களே அதை ரசிச்சு வாசிப்பீங்க. ஆமா, ரசிச்சு வாசிப்போம், எல்லாமே வாசிப்போம். அப்ப அந்த கம்ப்யூட்டர் காலம் வர அதிகரிக்கிறது, ஆனா உங்களோட கலைகள் கம்மியாகுதுல்ல? ஆமா, கம்மியாகுது. இதுல இருந்து நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களா இல்ல இந்த இதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன், இந்த இதை வச்சு எனக்கு போகுது, கம்ப்யூட்டர் என்ன வந்தாலும் நான் இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போறீங்களா? இது இருக்கிறத வச்சு நாங்க எப்படியே எங்க காலத்தை ஓட்டினே போய் இதுக்கு மேல வர நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்கள இந்த மாதிரிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் போகணும்ட்டு அவனுங்களை வந்து எனக்கு கீழே இருக்கிற பசங்களை நான் இது மாதிரி சொல்லி அவனுக்கு வந்து நான் அதை கேட்கறதா இருக்கணும். பசங்க இப்ப இவ்வளவு பசங்க இருக்கானுங்க, இப்ப இந்த எல்லா பசங்களுக்குமே நீங்க தான் பாஸ் ஆனா இருந்து கத்து கொடுக்குறீங்களா? அதாவது எங்களுக்கு வந்து எங்க குருநாதரு அவரு கத்து நானு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் தான் கத்து கொடுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு திறமை. இப்ப இவன் வரான், நான் சும்மா இருக்கிறேண்ணா, நான் வரேன், சரி வாப்பா. அவன் என்ன ஆகனா அவனுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் வைப்பான். இப்ப எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து இது புரியுது இல்ல, இதுல வந்தாலே இந்த மோன சவுண்டு கேட்டாலும் சும்மா இருக்கிறவனா ஆடுவான், இதை வாசிக்கணும். சில பேருக்கு இதுதான் ஒரு ஆர்வம், அது ஒரு ரத்தத்துல கலந்த மாரி, அது ஒரு பிளட் மாரி. அது அவனுங்க வருவானுங்க, நான் வரேன், நான் சும்மா இருக்கிற நேரம் வருவானுங்க, சும்மா கூட இட்டுன்னு போவேன். அவனுங்க வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் வச்சு நானும் வரேன், டெய்லியும் வேலைக்கு வரணும், அவ்வளவுதான். அவன் வந்து எப்படி சொல்றது, உற்பத்தி ஆயிடுவான் இதுல ஆசை வச்சு இன்ட்ரெஸ்ட் வச்சு அவன் என்ன பண்ணுவான், அவனுங்களே தான் கத்துக்கிறது. இது வந்து நம்ம வந்து கை பிடிச்சி கத்து தரணும், நம்ம பொய்ன்னு சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்சது இது போல வாசிடா, இது போல வாசிடா நம்ம சொல்லலாம், அவனுக்கு வாயால சொல்லலாம். நம்ம கையை பிடிச்சி நம்ம அவனுக்கு இப்படிலாம் வாசிக்காதடான்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவனுங்களுக்கே வந்து இதுல வந்த உடனே, நம்ம கிட்ட வந்த உடனே அவனுங்களே தோணும், சரி நம்ம இப்படி போனா அண்ணன் சொல்றாரு, நீ இந்த அடி அடி, அதுக்கு அந்த அடி அடி, நம்ம வாயால சொன்னாலே ஒரு 4 வாட்டி அவனுக்கு நம்ம புரியுற மாதிரி சொன்னாலே அவனுக்கு கத்துப்பானு. இப்ப இருக்கிற புள்ளிங்க எல்லாமே, நம்ம கிட்ட இருக்கிற புள்ளிங்க, நம்ம குருநாதர் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. எனக்கு தம்பி, அதான் இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் கத்து கொடுத்தாரு. இப்ப அவரு கத்து கொடுத்ததால நாங்க கொஞ்சம் மேல அவரு பேரு இருக்கணும்ட்டு அவரு எப்படி இருப்பாரு அதே மாதிரி நாங்க எல்லாமே பசங்க எல்லாம் வாசிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த கலைகளை கத்துக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள பசங்க நம்மளோட சரௌண்டிங்லயும் சரி, இந்த நம்ம தமிழ்நாட்டிலயும் இன்னமும் இருக்கிறாங்க. இப்பயும் இருக்கிறாங்க. தம்பி, அந்த தம்பி எல்லாம் புதுசா வந்துக்கிறாதான். இன்னொரு தம்பி, இப்ப ஒரு 2-3 தம்பி, இவனுங்க எல்லாம் இந்த காலேஜ் படிக்கிறான் தம்பி எல்லாம். நாங்க படிக்கல, எனக்கு படிப்பு வேறல, இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்துட்டோம். காலேஜ் படிக்கிறான் தம்பி, அவனுக்கு ஆர்வம். காலேஜ் லீவ் போட்டு கூட வருவான். அதுல நான் சொல்லுவேன், நீ காலேஜ் போடா ஃபர்ஸ்ட், ஒன்னா நானும் வரேனான்ட்டு அவனும் வருவான். எல்லாருமே எப்படி சொல்றது, இப்ப வந்து ஒரு சினிஃபீல்ட்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதான் இப்ப ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்றாங்க, அவங்க சிஸ்டத்துல தான் நோண்டுவாங்க, நம்ம இதுலயே எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவோம். நம்ம பசங்க அவங்களுக்கு மேல நம்ம வாசிப்போம், ஆனா நம்மளுக்கு திறமை எல்லாமே இருந்து ஒரு வாய்ப்பு இல்லை. நம்மள எத்தனை போய் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்களே தேடின்னு போய் அப்படியே சுத்திக்கின்னு இப்படியே எதாவது வர வேலையை வச்சு எங்களுக்கு திறமையெல்லாம் இதுல இருக்கு. எங்க திறமையை வெளியில எடுத்து யாரையாலையும் காட்டுறதுக்கு ஆளு இல்லை. இப்ப இப்படியே ஓட்டினுக்குது எங்க இந்த கல்யாண வேலை. கலையை நீங்க அழிவு விடாம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு போராடுறீங்க. ஆமா, எல்லாருமே இதுக்குதான் போராடுறோம். ஆனா எப்படி சொல்றோம், இப்ப நாங்க அதிகமா இந்த கல்யாண வேலை, இந்த கோயில் வேலை, இது எல்லாமே போயிடுச்சு. இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, சின்ன இந்த டிஜே வந்துச்சா, இப்ப வந்து டிஜே பாட்டை போட்டு அதெல்லாம் அதே சவுண்ட் வச்சுன்னு எல்லாம் டான்ஸ் ஆட வச்சுன்னு போயிடறாங்க. நாங்க மூலம் வாய்ச்சாதான் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு சாமி ஆடுறதா இருந்தா கூட டான்ஸு, ஒரு கோயில் ப்ரோக்ராம்னாலே எங்களை தான் வைப்பாங்க. இப்ப யாரும் அது போல வைக்க மாட்டாங்க, அந்த டிஜே போட்டுன்னு போயிடுறாங்க. நாங்க வேலை இல்லை, வீட்டுல தான் இருக்கிறோம். என்ன பண்றது, இப்ப அதே அப்படின்னா டெத்து வேலை இறங்கிட்டு எல்லாமே. இப்ப எல்லாமே எங்களுக்கு டெத்து வேலை தான். உண்மையில சொல்ல போனா அதுதான் எங்களுக்கு சாப்பாடே, சோறு போட்டு. டெத்து வேலை தவிர நாங்க இப்ப அதான் வரோம், கோயில் வேலை எல்லா வேலையும் வரும், எல்லா வேலையும் சேர்ந்து. இப்ப இந்த வேலையில இருந்து இப்போ கோயில் வேலை வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாறிடுவோம். இப்ப இந்த டெத்து வேலை செய்யற மாதிரியே இருக்க மாட்டோம். கோயில் வேலைக்கு போனா இப்ப கோயில் வேலை மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு வேற மாரி ஆயிடுவோம். ஆனா இப்ப இது எங்களுக்கு சோறு போட்டு டெத்து வேலை தான். டெத்துக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. இப்ப நாங்க செய்யற வேலை ஃபுல்லா பசங்க இல்லை. இப்ப அந்த கலையிலயும் எங்களுக்கு வாய்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, அதான் சொன்னேன், டிஜே இந்த மாதிரி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் காலம் தடுக்குதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, எங்களுக்கு இப்ப வேலை இல்லை. நாங்க இந்த டெத்து வேலையை வச்சுன்னு தான் அப்படியே ஓட்டிட்டு போயிடுவோம். இப்ப கூட டெத்து வேலையை முடிச்சுட்டு தான் வரும். இதுலதான் எங்களுக்கு பேரு அதிகமா. நாங்க அந்த கலையில இருந்து இந்த கலைக்கு வந்தோடனே இந்த கலையில வந்து இதுலதான் எங்களுக்கு பேரு அதிகமாயிடுச்சு. அதுலயும் இருந்தோம், அதுல இருந்து வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை, எல்லாதான் அந்த கம்ப்யூட்டர் காலம் வந்ததுல இருந்து வேலை இல்லை. டெத்து வேலையை வச்சுதான் எல்லாமே நாங்க செஞ்சுன்னு இருக்கிறோம்.
சரி, நான் உங்கள்ட்ட கடைசியா ஒண்ணு கேக்குறேன். சரிண்ணா. நீங்க மக்கள்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் எங்களுக்கு நீங்க பண்ணுங்க, இதை மட்டும் எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னா ஒரு இது என்ன கேட்பீங்க நீங்க உங்களோட இப்ப கோரிக்கையா? நாங்க ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறோம்னா ம். எங்களுக்கு நல்ல ஒரு முறையா ஒரு வேலை கொடுத்தா போதும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சா போதும். இந்த கலையை வளர்க்கணும், அதான் வளரணும், அந்த மாரி ஒரு ஆசை. அதுதான் நல்ல முறையில எங்களை இப்ப எல்லாரும் இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கலாம், அவ்வளோலாம் வேணாம். வராங்க எங்களை ஒரு இதா வச்சுக்கணும். இப்ப நாங்க போனாலே சில வத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரியா உட்கார வைப்பாங்க, ஒரு மாதிரியா இது பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது. நாங்களும் ஒரு கலைஞன் தான், நாங்களும் ஒரு கஷ்டப்படுறவங்க தான். கஷ்டப்பட்டு தான் எல்லாமே சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே. அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை ஒரு நிக்க வச்சா போதும். ஒரு கெஸ்ட் கூப்பிடுற ஆளுங்கெல்லாம் வேணாம். பா வாங்கப்பா நல்ல முறையில சில பேர் என்னப்பா வரலையா ஒன்னா உங்களுக்கு புக் பண்ணாலே இப்படி தானே, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகினாலே அப்படிதான் பேசுவாங்களே. அந்த மாரி மக்களுங்கெல்லாம் வந்து அந்த மாரி எங்களை மாரி கஷ்டப்படுற புள்ளிங்களையும் சரி, எங்களையும் சரி, யாருமே அந்த மாதிரி பேசக்கூடாது. சில நிறைய அந்த மாதிரி தான். ஒரு போனாலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, போவாங்க, கொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்க கலைக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு புகழ் இருந்தாலும் போதும் எங்களுக்கு. இப்போ நாட்டுப்புற கலைஞரா வாங்கப்பா, உட்காருங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா, அந்த மாதிரி சொன்னாலே போதும். மற்றபடி எதுவுமே வேணாம். நம்மளுக்கு ஒரு மரியாதை இருந்தாலே போதும் இந்த கலையில. நாங்க எதே ஒரு வேலை வந்தாலே அதுல நாங்க பழிச்சுக்கணும் எங்க வேலையை. இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான், இது இருந்தாலே உங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இந்த இருக்கும். மரியாதையும் புகழ் இருந்தாலும் போதும் ப்ரோ, எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். Mm-hmm.